ஒரு சிறிய கிராமம். அங்க தினமும் வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஒரு மனிதன் கற்களையும் சிமெண்ட்டையும் தூக்கிக் கொண்டு வேலைக்கு போறான். அவன் பெயர் யாருக்கும் முக்கியமில்ல. ஆனா அவன் உழைப்பு தான் நகரங்களில் உயர்ந்து நிற்கும் கட்டிடங்களின் அடித்தளம். அந்த மனிதனின் பின்னால் நின்று ஒரு சின்ன பையன் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் கண்களில் ஒரு கேள்வி, ஒரு வலி. ஒரு நாள் இந்த கற்களை தூக்குற கைகள் வரைபடங்களை பிடிக்குமா என்ற ஒரு கனவு. பள்ளியில் அவன் சொன்ன ஒரு கனவுக்காக பலர் சிரித்தார்கள். உன் அப்பா கூலித் தொழிலாளி, நீ எப்படி இன்ஜினியராகப் போற? அந்த வார்த்தைகள் குத்தின, ஆனா உடைக்கவில்லை. ஏனென்றால் உடைந்த மனசில்தான் உண்மையான கனவுகள் பிறக்கும். மின்சாரமில்லாத இரவுகளில் ஒரு மங்கலான விளக்கின் கீழ் அவன் படித்தான். அப்பா தரையில் படுத்து தூங்கினான். ஒருத்தன் கனவுக்காக மற்றொருத்தன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தான். முதல் முயற்சியில் தோல்வி வந்தபோது அவன் கண்ணீர்தான் பதில் சொன்னது. அப்பாவின் மடியில் தலை வைத்துக் கொண்டு, நான் முடியலப்பா என்று சொன்ன அந்த நிமிடம் ஒரு மகனின் மனசு உடைந்த நேரம். அப்பா மெதுவாகச் சொன்னார், மகனே, நாம் கற்ற கட்டிடத்துக்கு முதல் அடுக்கு பலவில்லை என்றா மேல கட்ட முடியாது. தோல்வி கூட ஒரு அடுக்குதான். அந்த ஒரு வரி அவனின் வாழ்க்கையை மீண்டும் கட்ட ஆரம்பித்தது. வருடங்கள் கடந்தது. அதே கைகள் இப்போது கற்களை தூக்கவில்லை, வரைபடங்களை தூக்குகின்றன. சார் என்று அழைக்கப்படும்போது அவன் மனசுக்குள் மட்டும் நான் இன்னும் ஒரு தொழிலாளியின் மகன்தான் என்ற நினைவு. கட்டுமான தளத்தில் அப்பா வேலை செய்கிறார், மகன் திட்டம் சொல்கிறான். அந்த கண் சந்திப்பு, வார்த்தைகளில்லாத ஒரு உரையாடல். நீதான் என் உழைப்பின் அர்த்தம் என்று அப்பாவின் கண்கள் சொல்லியது. முதல் சம்பளத்தில் கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டின் கதவை திறந்தபோது ஒரு தொழிலாளியின் கால்கள் முதன்முறையாக தனக்கான வீட்டில் அடி வைத்தது. மற்றவர்களுக்கு வீடு கட்டிய கைகள் இன்று தனக்கான வீட்டின் சுவரைத் தொட்டது. அந்த நிமிடம் ஒரு மகனின் வெற்றியல்ல, ஒரு தலைமுறையின் கனவு நிஜமான தருணம். கனவுகள் உயரமாக இருக்கலாம், ஆரம்பம் மண்ணிலிருந்து இருக்கலாம். ஆனாலும் உழைப்பு உண்மையானால் ஒரு நாள் அந்த மண்தான் உங்களை உயர்த்தி நிறுத்தும்.